அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸினுடைய ராவி பற்றிய சில குறிப்புகளை பார்த்தோம். இன்றைய 4ஆம் பாடத்திலே நாங்கள் நேரடியாக ஹதீஸுக்கு செல்ல இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை தான் கேட்டதாக உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. இந்த ஹதீஸினுடைய கருத்தை பார்க்க போனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு, நிச்சயமாக செயற்பாடுகள் எல்லாம் பின்னியாத், எண்ணங்களை கொண்டே அமைகிறது. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனும் எதை எண்ணமாக கொண்டானோ, எதை நியத்தாக வைத்துக் கொண்டானோ அதற்கான கூலிகளே அவனுக்கு வழங்கப்படுகிறது. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவனது தூதருக்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்கின்றானோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, எனவே அவனது ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவனது தூதருக்காக வேண்டியும் அமைகிறது. வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, எவனொருவன் இந்த உலக ஆசைக்காக உலகை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றானோ, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றானோ அவனது ஹிஜ்ரத் அதற்காக வேண்டியே அமைகிறது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக உணர்த்துகிறார்கள். ஆம், உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீதுகளை சொல்லி இருந்தாலும் இந்த ஹதீஸ் வல்லுநர்களுக்கு மத்தியில் மிக ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. மனிதனுடைய அனைத்து செயற்பாடுகளும் எந்த தரத்தில் இருக்கிறது, அதற்கான சவாபுகள் எப்படி அல்லாஹ் கொடுக்க போகிறான் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் திட்ட தெளிவாக உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாமல் சில இமாம்களுடைய கருத்துப்படி, அதாவது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு சுலுசுல் இல்ம், இந்த ஹதீஸ் இருக்கிறதே ஒட்டுமொத்த அறிவின் 1/3 ஒரு பகுதி என்று இந்த ஹதீஸை வர்ணிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஹதீஸ் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை பேசக்கூடிய ஹதீஸுகளில் மிக முக்கிய ஒரு இடத்தை பிடிக்கிறது என்ற கருத்தை இன்னும் சில இமாம்கள் சொல்கிறார்கள். அதனை சொல்லும் பொழுது உசூலுல் இஸ்லாம் அலா ஸலாத்ததி அஹாதீஸ், இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்ட திட்டங்கள் எல்லாம் 3 ஹதீஸுகளிலே தங்கியிருக்கிறது. அந்த ஹதீஸ் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக ஹதீஸு இன்னமல் அமாலு பின்னியாத், இரண்டாவதாக ஹதீஸு மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத் என்கிற ஹதீஸ், மூன்றாவதாக ஹதீஸு அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் என்று வரக்கூடிய ஹதீஸ். இந்த 3 ஹதீஸுகளும் இமாம்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களை பேசக்கூடிய ஹதீதுகளே இந்த 3 ஹதீதுகளுமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹதீதுகளை சொல்லி இருந்தாலும் எல்லாமே பெருமதிமிக்க இருக்கின்ற பொழுது இந்த 3 ஹதீஸ்களும் தனிச்சிறப்பை பிடிக்கின்றது. அந்த 3 ஹதீஸ்கள் ஒரு ஹதீஸ் தான் முதலாவதாக நாம பார்த்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்கிற இந்த ஹதீஸ். அடுத்ததாக இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்தை பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விடயங்களை முதலாவதாக சுட்டி காட்டுகிறார்கள். முதலாவதாக இன்னமல் அமாலு பின்னியாத், அனைத்து செயற்பாடுகளும் எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்கப்படும். இரண்டாவதாக வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனும் எதை நோக்கமாக கொண்டானோ, அவனது மனதிலே எதை நியத்தாக வைத்துக் கொண்டானோ அதற்கான கூலிகளே அவனுக்கு வழங்கப்படுகிறது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நியத்தை சாலிஹான முறையிலே அவன் வைத்துக் கொள்ளாதவரை அதற்கான கூலிகளை அல்லாஹ் வழங்கப் போவதில்லை என்ற கருத்தை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. எனவே அல் அமால் என்று வருகின்ற பொழுது இமாம்கள் வரையறுக்கின்றார்கள், அல் அமால் என்பது அல் அமாலுல் பதனியா, முதலாவதாக உடம்பு ரீதியாக உறுப்புகளால் செய்யக்கூடிய அமால்கள். இரண்டாவதாக அல் அமாலுல் கல்பியா, உள்ளம் ரீதியாக உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அமால்கள். அடுத்ததாக அல் அமாலுல் லிசானியா, அதாவது இபாதத்துல் லிசான் என்பார்கள், நாவால் செய்யக்கூடிய இபாதத்துக்கள். உதாரணமாக அல் அமாலுல் பதனியா என்கு வருகின்ற பொழுது ஹஜ் செய்தல், அல்லாஹுக்காக வேண்டி தொழுதல் போன்ற விடயங்கள் எல்லாம் இதிலே உள்ளடங்கும். காரணம், இந்த விடயங்களுக்காக மனிதன் தன்னுடைய உறுப்புகளை அசைக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. இரண்டாவதாக அல் அமாலுல் கல்பியா, உள்ளம் ரீதியான அமல் என்று பார்க்கின்ற பொழுது அல் ஈமானு பில்லா, அத் தக்வா, அல் ஹுஷூ போன்ற விடயங்கள் எல்லாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்கள். அல் அமாலுல் லிசானியா, நாவால் செய்யக்கூடிய அமல்கள் என்று பார்க்கின்ற பொழுது திக்ர் செய்தல், தஸ்பீஹாத்துகள் செய்தல், நல்லுபதேசங்கள் செய்தல் போன்ற விடயங்களை இமாம்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹுக்காக வேண்டி செய்வது மிகவும்
அவசியமான ஒன்றாகும். எனவே இந்த ஹதீஸ் சொல்லுகிறது, தான் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதற்கான சரியான நியத்தை வைக்க வேண்டும். அவன் வைக்கும் நியத்தை கொண்டே அவனுடைய அமல்கள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அவன் ஆதத்தாக வளமையாக செய்கின்ற அமல்கள் அல்லது இபாதத்தாக செய்கின்ற அமல்கள் என்று இரண்டாக அல்லாஹ் பிரித்து அதற்கான கூலிகளை அல்லாஹ் வழங்குகின்றான். எந்த ஒரு மனிதன் எதற்காக அவன் நியத்து வைக்கின்றானோ அந்த நியத்துக்கான கூலி அவனுக்கு கிடைக்கும் என்ற கருத்தை நபி அவர்கள் முதலாவதாக ஹதீஸிலே சொல்லிவிட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் எதை நியத்து வைத்தானோ அந்த நியத்துக்கான கூலி அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறான். உதாரணமாக, காலை நேரத்தில் ஒருவன் எழும்புகிறான், தூக்கத்திலிருந்து விழிக்கின்றான், அவன் ஜனாபத்துடைய குளிப்பு கடமையானவனாக எழும்புகின்றான். ஆனால் குளிப்பதற்கு அவனுக்கு மறந்து விட்டது, பாதையோதமாக செல்கின்றான், ஆற்றொன்றை பார்க்கின்றான், அந்த ஆற்றிலே குளிக்க வேண்டிய ஆசை ஏற்படுகிறது, ஆற்றிலே பாய்கிறான், ஆற்றிலே குளிக்கிறான், குளித்துவிட்டு வெளியே வந்து மேலே துடைக்கிறான், அவனுடைய பயணத்தையும் மேற்கொள்கிறான். பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவனுக்கு நினைவு வருகிறது, நான் காலையில் எழும்பும் பொழுது ஜனாபத்துடைய குளிப்பு கடமையாக்கப்பட்டவனாக எழும்பியுள்ளேன், ஆனால் நான் ஜனாபத்துடைய குளிப்புக்கு நியத்து வைக்கவில்லை என்ற எண்ணம் மனதில் வருகிறது. ஆனால் இவனுடைய புத்தி சொல்கிறது, இப்பொழுதுதான் நான் குளித்து விட்டேனே, அதற்காக நான் எனது நியத்தை மாற்றிக் கொள்கிறேன். யா அல்லாஹ், நான் இப்பொழுது குளித்த இந்த குளிப்பை என்னுடைய ஜனாபத்துடைய குளிப்பாக கபூல் செய்து கொள் என்று இவன் நியத்து வைத்துக் கொண்டால் அந்த நியத் அந்த ஜனாபத்துடைய குளிப்புக்கு சேராதே. ஏனென்றால் இவன் ஆசைக்காக குளிப்பதும் ஜனாபத்துக்காக குளிப்பதும் வெவ்வேறு, இரண்டையும் வேறு பிரித்து காட்டுவதே. அந்நியத் என்ற ஒன்று, இவன் எப்பொழுது ஜனாபத்துடைய குளிப்பை நிறைவேற்றுகிறேன் என்ற நியத்தை வைத்து குளிக்கின்றானோ அப்பொழுது ஜனாபத்தாக அவனுக்கு கபூலாகுமே தவிர, இவன் வெறுமனே குளித்துவிட்டு நான் குளித்த குளிப்பை ஜனாபத்துக்காக நீ கபூல் செய்து கொள் யா அல்லாஹ் என்று சொன்னால் அந்த குளிப்பு அவனுக்கு சிஹத்தாக மாட்டாதே. இதனால் தான் சொல்லுவார்கள், அந்நியத்து மியாருல் இபாதா, நியத் என்பது மனித வழிபாடுகளை வேறு பிரித்து காட்டக்கூடிய ஒரு அளவுகோல். எனவே அந்நியத் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய செயற்பாடுகளையும் குறிக்கோள்களையும் அவன் எந்த முறையிலே செய்கின்றான், அவன் எதற்காக அவன் செய்கின்றான், இதற்கான சவாபுகள் என்ன என்பதை நியத் என்ற அந்த அளவுகோல் அவனுடைய ஆதத்தையும் இபாதத்தையும் வேறு பிரித்து காட்டும் என்பது இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற வாசகம் உணர்த்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், உண்மையிலேயே உண்மையான ஒரு முஃமின் அவன் எந்த செயலை செய்தாலும் நான் அதை இறைவனுக்காக செய்கிறேன் என்ற நியத்தை அவன் மனதில் வைத்துக் கொள்வான். இதனைத்தான் அல் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இன்ன ஹவாஸல் முகர்ரபீன் ஹுமுல் லதீன இன்கலபத் அல் முபாஹாத்து ஃபீ ஹக்ஹிம் இலா தாஆத். இன்ன ஹவாஸல் முகர்ரபீன், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்கள், இறை நேசர்கள், அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்கள், ஹுமுல் லதீன இன்கலபத் அல் முபாஹாத்து ஃபீ ஹக்ஹிம் இலா தாஆத், அவர்களுக்கு ஆகுமாக்கப்பட்ட எந்த ஒரு வேலையை செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நியத்தை வைத்துக் கொள்வார்கள். எனவே அப்பொழுது அதற்கான கூலிகளையும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்ற கருத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே பார்க்க போனால், உதாரணமாக ஒரு மனிதன் உண்ணுவது என்பது சுன்னத்தாக்கப்பட்ட விடயம், அவன் உண்டேதான் ஆக வேண்டும் என்பது வாஜிப் அல்ல. அவனுக்கு எப்பொழுது பசிக்கிறதோ அப்பொழுது அவன் உண்டு கொள்வான். அவன் சாப்பிடுகின்ற பொழுது, அந்த உண்ணும் பொழுது, நான் இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி உண்ணுகிறேன், நான் இதை சாப்பிட்டால் தான் எனது உடம்பிலே சக்தி வரும், எனது உறுப்புகளில் ஆரோக்கியம் இருக்கும், என்னால் தொழ முடியும், பள்ளிக்கு நடந்து செல்ல முடியும், ஏனையவர்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய தஅவத்துக்களை கொடுப்பதற்காக நடந்து செல்லலாம். இவ்வாறு நான் செயற்படுவதற்கு எனது உடம்புக்கு ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியம் வேண்டுமாக இருந்தால் நான் உண்ண வேண்டும். எனவே நான் இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி உண்ணுகிறேன் என்ற நியத்தை அவன் உண்ணும் பொழுதே வைத்துக் கொண்டால் அவன் அந்த உண்ணும் உணவும் இபாதத்தாகவே அமைகிறது. அதற்கான கூலிகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். வெறுமனே நாங்கள் வளமையாக உண்ணுகின்ற ஆதத்துடைய உணவாக உண்டு கொண்டிருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி உண்ணுகிறேன் என்ற நியத்தை வைக்காமல் வேணுமென்றே வளமையாக உண்ணும் சாப்பாடாக எங்களது உணவை நாங்கள் ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ் அதற்கான கூலிகளை அவன் தரப்போவதில்லை என்ற கருத்தையும் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிய இந்த வாசகத்தினூடாகவும் நபி அவர்கள் சொல்லிய ஹதீஸினூடாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே இரண்டு உதாரணங்களை காட்டுகிறார்கள். முதலாவதாக ஹிஜ்ரத்தை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கின்றார்கள். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்துக்காக வேண்டி செல்கின்றானோ அவன் செல்லும் அந்த பயணம் கூட இபாதத்தாக மாறுகிறது என்ற கருத்தை நபி அவர்கள் உணர்த்துகிறார்கள். எனவே ஹிஜ்ரத் என்று பார்க்கின்ற பொழுது தான்
வசிக்கும் இடத்திலே இஸ்லாமிய சட்டங்களை அமுல்படுத்த முடியாமல் போகின்ற பொழுது, இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியாமல் போகின்ற பொழுது, உதாரணமாக தொழுவதற்கு முடியாது, ஜகாத் கொடுப்பதற்கு முடியாது, ஹஜ் செய்வதற்கு முடியாது, அல்லாஹை பற்றி எத்தி வைப்பதற்கு சரியான சந்தர்ப்பங்கள் அமைவதில்லை, எல்லாமே தான் இருக்கும் இடத்திலே எங்களுக்கு தடையாக அமைகிறது. ஆகவே தான் இஸ்லாமிய முறைப்படி வாழ தான் இருக்கும் இடத்தை விட்டு வேறு நாட்டை நாடிச் செல்வது ஹிஜ்ரத் எனப்படுகிறது. அவன் செல்கின்ற பயணம் அல்லாஹ்வுக்காக அவன் செய்கிற நியத்தை வைத்துக் கொண்டால் சரியான இபாதத்தாக அமையும், அதற்கான கூலிகள் கிடைக்கும். உதாரணமாக தன்னுடைய குடும்பங்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி இன்னும் சிலர்கள் எங்களிடத்திலே வெளிநாடு செல்லும் பழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். தான் செல்லுகின்ற பொழுது நான் எனது குடும்பத்திற்காக உழைக்கச் செல்கிறேன், ஹலாலாக உழைக்கச் செல்கிறேன், எனது குடும்பத்தை பார்ப்பது எனது பொறுப்பு, இஸ்லாமிய முறைப்படி எனது குடும்பத்தை அங்கீகரித்துக் கொள்வதே, அதனை நான் பார்த்துக் கொள்வது எனது கடமை. நபி அவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள், எனது குடும்பத்திற்கு நான் செலவு செய்ய வேண்டும், எனது குடும்பத்தை நான் கண்காணிக்க வேண்டும், இதற்காக எனது கையிலே பொருளாதாரம் தேவை, காசு பணம் தேவை, இதை நான் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும். நான் ஹலாலாக சம்பாதித்து இஸ்லாமிய முறைப்படி எனது குடும்பத்தை, எனது பிள்ளை குட்டிகளை, எனது மனைவி மக்களை, எனது தாய் தந்தர்களை நான் பார்க்க வேண்டும் என்றால் எனது கையிலே பொருளாதாரம் தேவை. எனவே நான் இந்த நாட்டை விட்டு வெளிநாடு சென்று உழைப்பதற்காக செல்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி செல்கிறேன் என்ற நியத்தை நாம் வைத்துக் கொண்டால் அவன் செல்லும் அந்த தொழில் நிமித்தம் கூட இபாதத்தாக அமையும் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. அதுதான் சொன்னார்கள், அல் ஹிஜ்ரத் என்பது தான் இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்தை நாடிச் செல்வதும் ஹிஜ்ரத்து தான். அவன் செல்லும் நோக்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த இடத்திலே நியத்து வைக்கின்ற பொழுது, அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நியத்து வருகின்ற பொழுது அது இபாதத்தாக மாறும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்திலே ஹிஜ்ரத்தை கொண்டு உதாரணம் காட்டுகிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது உதாரணமாக நபி அவர்கள் சொல்ல வருகிறார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா. ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் நோக்கிலே காதல் மயப்பட்டு அந்த பெண்ணின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக இருந்த இடத்தை விட்டு அந்த பெண்ணை நாடிச் சென்றாலும் அதற்கான கூலிகளையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கத்தான் செய்வான். ஆனால் அது இபாதத்தாக அமைய மாட்டாது, அது இபாதத்தாக அமைய மாட்டாது என்ற கருத்தை நபி அவர்கள் இந்த ஹதீஸினூடாக தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லும் பிரகாரம் இஸ்லாமிய முறைப்படி அணுக வேண்டிய முறைகளே அதனை அணுகி நான் அல்லாஹுக்காக வேண்டி இந்த பெண்ணை திருமணம் முடிக்க போகின்றேன், இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும், என்னை விபச்சாரங்களிலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்து நல்ல உபதேசங்கள் செய்து என்னோடு அந்த பெண்ணை சுவர்க்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற நியத்துக்களை அவன் வைக்கின்ற பொழுது அவனது எண்ணத்துக்கு ஏற்ப அதற்கான கூலிகளை அல்லாஹ் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே இந்த ஹதீஸினூடாக சொல்கிறார்கள். அதனால் தான் சொல்லுவார்கள், மாமின் அமலின் இல்லா வலஹு நிய்யத்துன். எந்த அமலை செய்தாலும் அதற்கு நிய்யத் என்ற ஒன்று தேவை. ஏனென்றால் நிய்யத் என்பது மியாருல் இபாதா, வழிபாடுகளை வேறு பிரித்து காட்டும் அளவுகோல். வுஜூபுல் இஹ்லாஸ் லில்லாஹி தஆலா ஃபீ ஜமீஇல் அமால். எந்த அமல் அனைத்து அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற இஹ்லாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டவாறே தான் எந்த அமலை செய்தாலும் அதற்கான நியத்தை சரியான முறையிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.